ஒரு கம்பெனி வந்து ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ பண்ணவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கேண்டிடேட்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஒரு காலேஜ் பசங்களாலேயோ இல்லை வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமியாலேயோ அவங்க பசங்களுக்கு வந்து ஒரு மாக் இன்டர்வியூ ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கே தெரியும், ஒரு கோர்ஸ் பண்ணுறாங்க பசங்கன்னா 10 நாளில் படித்தாலும் ஒன்றும். ஆக்சுவலி இந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவே இட்ஸ் ஸோ க்யூரியஸ். பட் அதில் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா மேம், இப்போ நீங்கள் கொஷின்ஸ் அசஸ்மெண்ட் இதுதான் வந்து உங்களோட மெயின் பேக் போனாகவே இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து எக்காரத்து கொண்டும் எந்த ஒரு சரிவுமே வந்துடவே கூடாது. ஸோ அந்த கொஷின்ஸோ இல்லை அனாலிசிஸோ எப்படி வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க? கம்பெனி ஒரு ரெக்ரூட்டர் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் இந்த ஸ்கில் செட்டில் வேணும்னு ஒரு கேண்டிடேட் வேணும் பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேலண்ட் பூல் ரெடி பண்ணணுங்கிறது தான் எங்களோட லாங் டேர்ம் விஷன். நாங்கள் வந்து we are not placing it as HR tech or EdTech. We are positioning ourselves between HR tech and EdTech. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ், என்னெல்லாம் எவால்வ் ஆயிருக்கீங்க? ஆனாலும் பார்த்துக்கலாம் பண்ணு அப்படின்னு வந்து உங்களுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அட்லீஸ்ட் வாய் வார்த்தையாவது சொல்கிறதுக்கு ஆள் இருக்கணும். MVP மினிமல் வயபிள் ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து செலவாச்சு மேம்? அண்ட் மேஜிக் 20 தமிழ் இஸ் ஆடியோ புக் ஆப். ஸோ நிறைய வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் அந்த மாதிரி புக்ஸ் தான் நாங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணி ஆடியோ புக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான புக் என்ன? லைக் எப்பயாவது நீங்கள் வந்து லோவாக இருந்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் படிப்பீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்றைக்கி நம்ம கூட கான்வர்சேஷனில் கோஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் iScalePro தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் வித்யா. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போ iScalePro பற்றி நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வித்யா யார்? இந்த iScalePro வர்றதுக்கு முன்னாடி வித்யா என்ன மாதிரி ஒரு பர்சனாக இருந்தாங்க? அவங்களோட ஜேர்னி பற்றி சொல்ல முடியுமா? என்னோட ஜேர்னி இஸ் வெரி mixed one. I started my career as program and analyst at CTS. Campus place CTS la work panne. And then I had a career break because of the kid and stuff. Okay. Adukapra I worked as a software trainer in one of my friends' concern. Then again I had a break. And then I was working for a startup. Which is into I'm passionate towards food. ஃபுட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து விச் வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹோம்மேட் ஃபுட். அதில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், மார்க்கெட்டிங், சேல்ஸ் எல்லாமே வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் தட். அதுதான் வந்து என்னோட கரியர் ஷிஃப்ட்னு நான் சொல்வேன். ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் ஃப்ரம் ஐடி tech to service industry and I thought I'll pursue my passion also. So since I said that ஃபுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஐ வாண்டட் டு பில்ட் அ கரியர் அரவுண்ட் இட் அண்ட் ஐ வாண்டட் டு பர்சியூ மை பேஷன் ஆல்சோ. ஸோ நானும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்து வி ஸ்டார்டட் அ கம்பெனி விச் வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் கிரியேட்டிங் ஃபுட் பாப்அப்ஸ், டூயிங் ஃபுட் பாப்அப்ஸ், ஃபுட் கியூரேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்காக வி ஸ்டார்டட் சம்திங். ஸோ மீன்வைல் மை ஃபவுண்டர் who's a tech guy, he started developing a platform for talent assessment, focusing on remote interviews with AI integration. So my founder is my husband also. So ஒரு typical wife நீ பண்ணுப்பா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு whatever knowledge we had complementary skills. He was very strong and technical. I had a little bit of marketing and sales knowledge from my previous work experiences. So I told him, okay fine, I'll help you out in whichever way I could. As a typical wife I did that. And that was the thing. I got pulled into iScalePro completely, which I'm enjoying it actually. That's so nice. It is a startup, growing company. We are 2.5-year-old company and investments vaangirkarnala we need the founders to be full time here. And we are building a platform. We started getting traction. We started fine tuning the product, stabilizing it, reaching out to more clients, more customers. So எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆஸ் அ person who's taking care of everything else other than the tech part, I thought I'm completely occupied here. So ipathikku the other venture my partner is taking care of it. I am fully into iScalePro right now. So this is my journey, if I could call it that way. ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க. பட் ஆனால் இப்போ iScalePro பற்றி நீங்கள் பேசுகிறப்போ எப்போவுமே ஒரு ஸ்டார்ட் அப் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இட்ஸ் மோர் லைக் ப்ராப்ளம் சால்விங்.
இது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, இதுக்காக நான் ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துகிட்டு வரேன். இட் மே பி பர்சனல், என்னன்னா நம்ம சொசைட்டியில் அப்சர்வ் பண்ணுறது கூட இருக்கட்டும். ஸோ iScale ப்ரோவோட ரீசன் என்னவா இருந்துச்சு? ஸோ அவருக்கு வந்து ஒரு 20+ இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு டெக்னிக்கல் பர்சனை வந்து எம்ப்ளாய் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை த டேலண்ட். இப்போ இருக்க கரண்ட் டெஸ்டிங் மெத்தட்ஸ் ஒரு இன்டர்வியூ மெத்தட்ஸ் எல்லாமே வந்து புக்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. எதுவுமே வந்து நாலேஜ் பேஸ் பண்ணி கொஞ்சம் இருக்குது, பட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, ஸ்கில் செட்ஸ் வச்சு எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இல்லை. ஸோ ஹீ தாட் வை நாட் வி பில்ட் சம்திங் ரிலேட்டட் டு தட் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா. ஸ்டார்ட் பண்ணது அவரோட ஐடியா. த MVP, வி டெவலப்ட் அன் MVP விச் வாஸ் எங்களோட அட்வைசரை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணச்சோம் அந்த MVP. ஸோ ஹீ செட் கோ ஹெட் அண்ட் பர்சியூ இட், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ பாட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து ஒரு சீடிங் ஃபண்ட் கிடச்சிது, ப்ரீசீட் ஃபண்ட் கிடச்சிது. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் பார்ட் ஆஃப் த இது வந்து ஃபவுண்டர் அவங்க பண்ணாங்க, பார்ட் ஆஃப் த இது வெண்டார் வச்சுட்டு வி டெவலப் த ப்ராடக்ட். அண்ட் எல்லா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்னு இருக்கும், இல்லை வந்து ஒரு மைல் ஸ்டோன்னு இருக்கும். நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணது 3 டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம். என்னென்ன ஜானர்? ஒரு ஜாப் சீக்கர். இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் வந்து ஒருத்தவங்க வேலை தேடுறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரியல் டைம் பிளாட்ஃபார்ம்ஸ் கிடையாது. ஒன்று அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்புக்கு போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ்ன்னு இப்படி தான் போகணும். அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒரு நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க, தேல் பி ஏபிள் டு டேக்கிள் இட். பட் நியூ கம்மர்ஸ், ஒரு 1 or 2 years ஃப்ரெஷர்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்காது. ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது ஒன்று, அந்த ஒரு இதையும் டார்கெட் பண்ணலாம். அண்ட் as I said, ஒரு கம்பெனி வந்து ஒரு கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ பண்ணவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கேண்டிடேட்டோட பெர்ஃபார்மன்ஸ். கரெக்ட், வேறு யாருக்குமே தெரியாது. அதுவும் அவருக்கு என்ன மொமெண்ட்ல வந்து கிளிக் ஆச்சு இந்த பர்சன் இருப்பாங்கன்னு அது எழுதிலாம் வைக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி, அந்த ட்ராக்கே இருக்காது. இப்போ ஒரு எஸ்பெஷலி டெக் பார்ட், நான் சொன்ன மாதிரி எஸ்பெஷலி டெக் பார்ட் போனீங்கன்னா அந்த இன்டர்வியூவர் யாரை சொல்கிறாரோ அவங்க தான் ஹெச்ஆர் வந்து எடுக்கணும். ஈவன் ஹெச்ஆர் டசன்ட் ஹாவ் எனி ஐடியா இவங்க வந்து ஃபிட்டிங் கேண்டிடேட்டா, இது எதுவுமே தெரியாது. இதில் வந்து நமக்கு நிறைய வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ், பயாசஸ் இதெல்லாம் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வை நாட் we give the recruitment ecosystem a platform which is like உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கணும். என்ன ப்ராசஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங், அந்த ஒரு கேண்டிடேட் வந்து எங்கள் பிளாட்ஃபார்ம்குள்ளே வராங்கன்னா அதுலேருந்து அவங்களோட எண்ட் பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையும் வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட இது. ஸோ ஃபேர் எவாலுவேஷன் ரைட் ஃப்ரம் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு கோடிங் எவாலுவேஷன் ஆகட்டும். ஸோ எங்களோட பிளாட்ஃபார்மில் கோடிங் இன்டர்வியூஸும் பண்ண முடியும் வித் ஆட்டோ எவாலுவேஷன் ஃபீச்சர்ஸோட. நாட் ஜஸ்ட் டெக்ஸ்ட் புக் நாலேஜ் மட்டும் கிடையாது, அதாவது இந்த ஒரு கோடுக்கு இந்த கோடு அடித்தா எனக்கு ஆன்சர் வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து இன்புட் கேசஸ் கொடுக்குறோம், டெஸ்ட் கேஸ் சினாரியோ பேஸ் பண்ணியும் நாங்கள் அவங்கள டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வித் அன் எவாலுவேஷனோட வந்துடுது. இப்போ நான் வந்து நாட் அ டெக் பர்சன், எனக்கு ஜாவாவோ பைத்தனோ கோட் அடிக்க சொன்னால் தெரியாது. ஓகே, எனக்கு வந்து என் கம்பெனி என் பிளாட்ஃபார்ம் என்ன கோடில் ரன் ஆகுதுங்கிறது மட்டும்தான் தெரியும். பட் ஐ டோன்ட் நோ எனி ABCD ஆஃப் தட். பட் என்ன வந்து ஒரு ஜாவா கேண்டிடேட் எவாலுவேட் பண்ண சொன்னீங்கன்னா என் பிளாட்ஃபார்ம் மூலமாக கான்ஃபிடென்ட்டாக எவாலுவேட் பண்ண முடியும். பிகாஸ் ஐ நோ ஐ கேன் டேக் அ ஹெல்ப் ஃப்ரம் த AI. ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறதாகட்டும், அந்த பர்சனோட பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து நான் AI மூலமாக பண்ண முடியும். Maybe if I need more help or more assistance, I can reach out to a technical person. So இதுதான் வந்து எங்களோட iScaleProவோட ஐடியாவாக இருந்தது. ஸோ let us push this அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சேம் பிளாட்ஃபார்ம் இப்போ இதையே வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறத பொறுத்து ஒரு காலேஜ் பசங்களாலேயோ இல்லை வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமியாலேயோ அவங்க பசங்களுக்கு வந்து ஒரு மாக் இன்டர்வியூ ப்ராக்டிஸ் கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கே தெரியும், ஒரு கோர்ஸ் பண்ணுறாங்க பசங்கன்னா 10 நாளில் படித்தாலும் ஒன்றும் விளங்காது. உங்களுக்கு திருப்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இட் வில் மேக் த சப்ஜெக்ட் மோர் ஈஸியர். அண்ட் பசங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு அன்லிமிட்டட் ப்ராக்டிஸை வந்து எங்கள் பிளாட்ஃபார்ம் மூலமாக கொடுக்க முடியும். ஃபார் கோடிங், ஃபார் மாக் இன்டர்வியூஸ், ஃபார் கேன் பி எனி திங். ஆப்டிடியூட்டில் ட்ரெயின் பண்ணிக்கணும், கம்யூனிகேஷனில் ட்ரெயின் பண்ணிக்கணும், எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ என்ன விதத்தில் அந்த பிளாட்ஃபார்மை அப்ரோச் பண்ணுறோங்கிற அந்த ஒரு சின்ன சேஞ்ச்னால எங்களால் வந்து ட்ரைனிங் அகாடமிஸையோ எட்டெக் கம்பெனிஸையோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸையோ எங்களால் வந்து எம்பவர் பண்ண முடியுது. ஸோ we are focusing on that genre also. So right now we are focusing on companies who goes for interviews, who does interviews. They can do it using our platform. And also for upskilling we are using platform. Actually இந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவே இட்ஸ் ஸோ கியூரியஸ்.
பட் அதில் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா மேம், இப்போ நீங்கள் கொஷின்ஸ் அசஸ்மெண்ட் இதுதான் வந்து உங்களோட மெயின் பேக் போனாகவே இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து எக்காரத்து கொண்டும் எந்த ஒரு சரிவுமே வந்துடவே கூடாது. ஸோ அந்த கொஷின்ஸோ இல்லை அனாலிசிஸோ எப்படி வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க? சி தெர் ஆர் 2 ways. இப்போ வந்து நான் ஒரு கம்பெனியை நான் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ ஆஃபர் தெம் எனக்கு வந்து ஏஐ அசிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஏஐ ஆல்ரெடி இருக்கிறது இன்டெகிரேட் இல்லை என்னோட பிளாட்ஃபார்மில் நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னா நான் ஒரு ஸ்கில் செட் கொடுத்துட்றேன், இல்லை ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன்னா அதை பேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன, அந்த கேண்டிடேட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எந்த ஸ்கில் செட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோட ஜேடியில் என்னோட ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 ப்ரோக்ராம் தெரியும்னு எழுதி வச்சுருப்பேன். பட் ஆஸ் அ கம்பெனி எனக்கு வந்து உனக்கு ஜாவா தெரியும், பைத்தன் தெரியும், ரியாக்ட் தெரியும், எனக்கு பைத்தன் தெரிஞ்சவங்க இருந்தால் போதும்னா அப்போ நான் அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பைத்தனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும், லைக் ரியல் டைம் சினாரியோ பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸா இல்லை ஜஸ்ட் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மாதிரி கொஸ்டின்ஸா, இது எல்லாமே என்னால் வந்து ஏஐ இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால இது எல்லாமே என்னால் கொடுக்க முடியும். ஆர் சம் கம்பெனிஸ் வில் டூ எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், எனக்கு ஸ்டாண்டர்டாக நான் ஒரு 50 கொஸ்டின் வச்சுருக்கேன், 60 கொஸ்டின் வச்சுருக்கேன், இதுலேருந்து கேட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸும் என்னால் என் பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணிக்க முடியும். இது ரெண்டு இல்லாமல் ஐ ஹவ் கிரியேட்டட் அ question library மாதிரி, like question banks மாதிரி I have created on various topics. Say for example இப்போ ஆப்டிடியூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் a very vast topic. நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு போயிடும், அதில் வந்து நியூமெரிக்கல் அபிலிட்டி இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங் இருக்குது, ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னோட பிளாட்ஃபார்மில் வந்து ஆப்டிடியூடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50 டாபிக்ஸில் ஈச் டாபிக்ஸ் அரௌண்ட் ஒரு 100-150 questions we have. ஸோ இது வந்து இப்போ ஒரு காலேஜோ கேட்குறாங்க இல்லை வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமி கேட்குறாங்கன்னா இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் எங்களால் கொடுக்க முடியும். we work with vetted content creators who generate questions based on the topics. We just don't then generate questions, we verify whether the questions are authentic, ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா. ஏன்னா நம்மளை வந்து என்ன நம்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்போது அதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா. ஸோ இதெல்லாமே நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு அந்த கைடில் தான் ஞாபகம் வருது, பிகாஸ் அதுலேயே ஆன்சரே தப்பாக இருக்கும் சம்டைம்ஸ். அது இன்னுமே கன்ஃபியூஸ். ஸோ இது வந்து நாங்கள் வெட் பண்ணி தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ வி ஒர்க் வித் கம்பெனிஸ் ஐதர் ஏலேருந்து எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் ஓன் கொஸ்டின்ஸ் வச்சுருந்தாலும் கேட்டுக்கலாம். ஆர் யூ கேன் டூ அ மிக்ஸ் பேக் ஆல்சோ. ஸோ ஐதர் வே இட் இஸ் பாசிபிள். அதே மாதிரி இப்போ iScalePro ஸ்டார்ட் ஆனதுக்கும் இப்போ இந்த 2.5 years ஜேர்னிலுமே நிறைய எவால்வ் ஆகிருக்கும், நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி மைல் ஸ்டோன்ஸ்லாம் இனிமேல் ஷேப் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ், என்னெல்லாம் எவால்வ் ஆகிருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா as I said நாங்கள் வந்து ப்ராடக்டல் கம்பெனி வாஸ் incorporated in December 2022, but the product came to market or it was used by a real time user in November 2023. So அப்படி பார்த்தா product wise we are just much younger than the company. So startingல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா for the first year we got the pre-seed funding. And then second year again we raised a seed funding. So எங்களோட work and the way of we are acquiring clients 2023க்கும் 2024க்குமே வந்து we had 2023 we had about 8+ corporate clients we had. இப்போ பார்த்தீங்கன்னா 40+ clients onboard பண்ணியிருக்கோம். Educational institutions na pathina starting la, as I was talking to Vasu sir also, it was really difficult to get a closure with the educational institutions when we work with them directly. So campus conduct பண்றாங்க, colleges ஓட டைரக்டா work பண்றது was really difficult for us. See என்னன்னா அவங்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடை பிரேக் பண்ணி நம்மள உள்ள எடுத்துக்கிறதுல அவங்களுக்கு தயக்கம் இருக்கு. காலேஜே வந்து பார்த்தா அந்த ஸ்டாண்டர்ட் ஒரு 20 years before இந்த டெக்ஸ்ட் புக் தான். எக்ஸாக்ட்லி. இப்போ நான் ரீசெண்டாக எங்களோட ப்ராஜெக்ட் டைம்னு ஒன்று நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதனோட லான்ச் ஈவெண்ட்டில் வந்து கிருஷ்ணகிரி கலெக்டர் சார் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஹீ வாஸ் அ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் 2000 அப்போ இந்த பர்கூர் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் இது லான்ச் ஆச்சு. ஸோ அப்போ அந்த பசங்களை கேட்டாங்க, இங்கே எத்தனை பேர் மெக்கானிக்கல் படிக்கிறீங்க, இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் படிக்கிறீங்களான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை படித்தேன், இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, ஆஃப்டர் 20 years ஆல்சோ யூ வில் ரீட் த சேம், சம்படி வில் பி ரீடிங் த சேம். பட் நம்மளோட காலேஜ் ஆர் நம்மளோட அந்த இவால்விங் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ எங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அவங்கள வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து பிரேக் பண்ணி இதை யூஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது வந்து வாஸ் pretty difficult to us. And since we are a pretty new company, அவங்களுக்கு வந்து என்னன்னா அட் த எண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா, நீங்கள் எத்தனை கம்பெனி கூட்ட வர முடியும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் they ask. So we stopped working directly with them. Very few colleges who knows the value that we give,
they approach us and we work with them. We don't, it's not the other way around. நாங்கள் போய் காலேஜ் அப்ரோச் பண்ணுறதில்ல, அவங்க கேட்டாங்கன்னா we work with them. ஸோ எங்களோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ட்ரைனிங் அகாடமிஸ். எங்கெல்லாம் திருப்ப வந்து ஒரு அசஸ்மெண்ட் தேவைப்பட்டுட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தங்களை ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட சிச்சுவேஷன் என்ன ஆர் அவனோட லெவல் என்ன, அந்த ட்ரைனிங் அவனுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துச்சா, கரெக்டாக போய் சேர்ந்தாதான் எப்படி நீங்கள் அது கரெக்டாக போய் சேர்ந்து தான் எப்படி கண்டுபிடிப்பீங்க, திருப்பி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும் அவனை. ஸோ பிஃபோர் ஆஃப்டர் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஹவு த ட்ரைனிங் இஸ் எஃபெக்டிவ்னுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான அசஸ்மெண்ட் நீட் இருக்க எல்லா இடத்துலையுமே we are present. So we started onboarding more training academies, so and educational institutions, edtech companies, or we are working with edtech companies. And ஒரு ஸ்டேஜில் வந்து when we are working with different types of clients, like எங்களது வந்து ஐடி, நான்-ஐடி, லைக் ஃபார்மா கிளைண்ட்ஸ் இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் ரீச் அவுட் பண்ணும்போது we understood that சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப தேவைப்படுது ஃபார் லாட் ஆஃப் கம்பெனிஸ். அவங்களோட எம்ப்ளாயீஸோட அட்ரிஷன் ரேட் இருப்பாங்களா மாட்டாங்களா, விட்டு போயிடுவாங்களா, இவங்களை இந்த டீமில் போட்டால் எக்ஸாக்ட்லி அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ வி ஹாவ் டெவலப் தட் ஃபீச்சர் ஆல்சோ, சைக்கோமெட்ரிக் ஃபீச்சர் டெவலப் பண்ணியிருக்கோம். வி யூஸ் ஓஷன், டிஸ்க் அண்ட் 16PF இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் அனாலிசிஸ் கொடுக்குறோம். அண்ட் வி ஹவ் ஆல்சோ டைட் அப் வித் எக்ஸ்பர்ட்ஸ் in psychology who will do an one-on-one session. So இப்போ நான் வந்து ஒரு ரீசெண்டாக அதில் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் நான். நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் வந்து ஒரு ஃபுட் க்யூரேட்டராக என்னோட இவாலுவேஷன் எப்படி இருக்குது, என்னோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து ஒரு, ஏன்னா என்னோட பேஷன் ஃபுட்டுங்கிறதுனால நான் ஒரு ஃபுட் க்யூரேட்டராக எப்படி இருக்கேன் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்து கேம் அவுட் வெல். Whatever the system said, I mean the evaluation said, and whatever I was, it was a perfect match. But the thing is, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஃபுட் கியூரேட்டரா இருந்து, பட் நிறைய பேருக்கு எக்கச்சக்க ஸ்கில்ஸ் இருக்கும், இதுதான் என்னோட பேஷனா, இதுல வந்து மணி மேக் பண்ண முடியுமானே உங்களுக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் ஆல்சோ we have started doing. இப்போ வந்து பீட்டா ஃபேஸில் இருக்கு. ஒரு 2-3 கம்பெனிஸோட we are எக்ஸ்பெரிமெண்டிங், இது எப்படி அவங்கள எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவால்விங் நார்மலாக சொன்னால், பட் இது கான்ஸ்டண்ட்டாக எவால்விங் ப்ராசஸ் தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்குமே சரி, ஒரு ப்ராடக்ட்டுக்குமே சரி, இது போதும்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வளர்ச்சியே இருக்காது. வில் பி ஸ்டாக்னேட். லேர்னிங் இஸ் கான்ஸ்டன்ட் இல்லைங்களா? அதனால வந்து we thought okay fine, let us do more. இது வெறும் அசஸ்மெண்ட்டோடு நிறுத்த வேண்டாம். And then we bought a live video interview feature which is an alternative to Google and Zoom மாதிரி. ஸோ எல்லாமே ஒரு இன்டர்வியூன்னு வரும்போது A to Z எல்லாமே என் பிளாட்ஃபார்ம் மூலமாக பண்ண முடியும், எனி டைப் ஆஃப் இன்டர்வியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான் எங்களோட விஷன். ஸோ அதனால அது we were working on that. So as I said, more clients came in. We started getting some prestigious projects. இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் டைம்னு ஒன்று பண்ண போகிறோம். In association with the District Collector of Krishnagiri, we are going to increase the employability of the students of Krishnagiri. So நாங்கள் வந்து will be the technology partner. There is one other company that is going to work as a training partner. And we are going to get CSR funds. We have a partner to take care of that also. So இதெல்லாம் வந்து ஒரு hands in hand வந்து நம்ம collaboration work பண்ணி we are trying to increase the employability of the students of Krishnagiri, mainly focusing on the government colleges. That's so nice. That is the idea. இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் சொல்கிறப்பயே எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கீங்கன்னு தெரியுது. பட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பேஷனேட்டாக இருந்தால் அதில் மணி மேக் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கும். நீங்கள் என்ன தான் சீட் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தாலுமே எப்படி அந்த மணி மேக்கிங் எங்கேருந்து நம்மளுக்கு வந்து ரெவன்யூ வருது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக iScalePro gets its revenue from the recruiters. Main source is recruiters, I would say. So எங்களோட சார்ஜிங் ஆர் எங்களோட ப்ரைஸிங் மாடல் இஸ் வெரி சிம்பிள், வெரி டிரான்ஸ்பரண்ட். ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம் சார்ஜோ கூட அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யூஸ் பண்ணுறதுக்கு பே பண்ணுங்க, தட்ஸ் இட். தட்ஸ் வாட் வி டூ. அண்ட் வி ஒர்க் ஆன் அ கிரெடிட் பேஸ் சிஸ்டம். லைக் இவ்வளோ கிரெடிட்ஸ் கொடுத்துரும் அண்ட் விச் வில் நெவர் எக்ஸ்பயர். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் குறையும், யூஸ் பண்ணலன்னா இட் வில் நாட் எக்ஸ்பயர் அட் ஆல். நீங்கள் ஒரு வருஷம் கழித்து வந்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஹவ் வி சார்ஜ் தெம். வெரி டிரான்ஸ்பரண்ட் சார்ஜஸ். மை சார்ஜஸ் ஸ்டார்ட்ஸ் ஆஸ் லோ ஆஸ் ஒரு கேண்டிடேட்டை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ரிமோட் ஹைரிங்கில் பண்ணுறதுக்கு ஐ சார்ஜ் 50 rupees. இட்ஸ் ஆஸ் லோ ஆஸ் 50 rupees and it goes up to 300-350 வரைக்கும், depending upon videos எடுக்கிறீங்களா ஆர் அட்வான்ஸ் ப்ராக்டரிங். ரிமோட் ஹைரிங் வரும்போது அட்வான்ஸ் ப்ராக்டரிங் இஸ் மஸ்ட். You can't இப்போ நம்ம நேரில் பண்ணுறோன்னா
யார் எதை பார்த்து எழுதுறாங்க என்னங்கிறத பார்த்துடலாம். பட் ரிமோட் ஹையரிங்கில் அது பாசிபிள் கிடையாது. ஸோ அட்வான்ஸ் ப்ராக்டரிங் ஃபீச்சர் ஆல்சோ வி ஹாவ். அண்ட் தட் இவல்யூஷன் நீங்கள் சொல்லும்போது ஒரு தடவை நாங்கள் வந்து பசங்களோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வி கீப் இவால்விங். வி ஸ்டார்டட் வித் டேக்கிங் ரேண்டம் பிக்சர்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ அவுட் த டெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இல்லை இது ஸ்க்ரீனே ஷேர் பண்ண சொல்லிடுவோம், டேப் ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், எந்த டேபுக்கு எப்போ ஷிஃப்ட் பண்ணுறாங்கங்கிறது முதற்கொண்டு தெரியும். அண்ட் தென் வி தாட் ஓகே டேப் ஷிஃப்ட் பண்ணி ஒன்றும் அதை ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு தடவை பண்ணால் ஆக்சிடென்ட், செகண்ட் டைம் பண்ணால் இட்ஸ் தேர் இன் டூயிங் இட் இன்டென்ஷனலி. செகண்ட் டைம் பண்ணுறாங்களா அவங்கள ஃபர்தராக டெஸ்ட்டே அசஸ்மெண்ட்டே எடுக்க விட மாட்டான். ஸோ இந்த மாதிரி வந்து வி ஆல்சோ கெப்ட் எவால்விங் இன் த ப்ராக்டரிங் ஃபீச்சர்ஸ் இன் டெவலப்பிங் த ஃபீச்சர்ஸ். ஸோ டெக் வாஸ் அவர் ஸ்ட்ரென்த். அந்த டெக்கை வந்து நாங்கள் ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ, எப்படிலாம் பண்ண முடியுமோ அதை ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த ரெவென்யூ கம்ஸ் மெயின்லி ஃப்ரம் த ரெக்ரூட்டர்ஸ் அண்ட் ஃப்ரம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் அ வால்யூம் பிஸ்னஸ். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் அ வால்யூம் பிஸ்னஸ். ஸோ அங்கேருந்து வந்து தீஸ் ஆர் த 2 ரெவென்யூ சோர்ஸ் தட் வி ஆர் ரைட் நவ் ஒர்க்கிங் ஆன். ஓகே. பட் நீங்கள் இப்போ வந்து iScalePro பற்றி பேசுகிறப்போ எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, லைக் ஃபைவரோ அப்போர்க்கோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் இட்ஸ் அன் ஆப். அதில் பையரும் இருப்பாங்க, செல்லரும் இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தே கேன் சூஸ் இத்தனை பேர் அவங்களோட ஒர்க்ஸை வந்து மேபி ஒரு வாய்ஸ் ஓவராக இருந்தாலுமே அவங்க அதை கிளிக் பண்ணி ஓகே எனக்கு இது செட் ஆகுதுன்னு தேல் சூஸ். ஸோ எப்படி உங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து இது எப்படி செட் ஆகும்? இது வந்து எங்களோட லாங் டேர்ம் விஷன், ஃபியூச்சர் விஷன் இஸ் டு பில்ட் அ லீடர் போர்டு, அ டேலண்ட் பூல் வேர் ஒரு கம்பெனி ஒரு ரெக்ரூட்டர் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் இந்த ஸ்கில் செட்டில் வேணும்னு ஒரு கேண்டிடேட் வேணும்னு பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேலண்ட் பூல் ரெடி பண்ணணுங்கிறது தான் எங்களோட லாங் டேர்ம் விஷன். அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட் லாங் டேர்ம் விஷன். அண்ட் த மெயின் ஐடியா இஸ் இந்த பக்கம் ரெக்ரூட்டர்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா Tier 1 colleges easily get placement. But Tier 2, Tier 3 colleges, அது இல்லாமல் இந்த Tier 2, Tier 3 சிட்டிஸில் இருக்க பசங்களுக்கு உண்டான they'll be very skilled. ஆக்சுவலாக நான் இந்த ஒரு 3 years of ஜேர்னியில் நான் பார்க்கும்போது ஒரு டாப் லெவல் காலேஜில் இருக்கிற பசங்களோட நாலேஜை விட இந்த மாதிரி Tier 2, Tier 3 சிட்டிஸில் இருக்க பசங்களுக்கு they are much more knowledgeable. அவங்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா they are not able to express themselves or present themselves. ஸோ அந்த மாதிரி பசங்களை நம்மளோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி அப்ஸ்கில் பண்ண வச்சு இந்த பிளாட்ஃபார்மோட லீடர் போர்டில் கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட லாங் டேர்ம் விஷன். ஸோ வேரி யூ வாண்ட் சம்ஒன் ஐடி, நான் ஐடி, எனி கைண்ட் ஆஃப் டேலண்ட் யூ வாண்ட். இந்த ஸ்கில் செட் இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வேணும்னா யூ கேன் கம் அண்ட் பிக் இட் அப் ஃப்ரம் ஆர் பிளாட்ஃபார்ம். இஸ் வாட் we are aiming at. And luckily we had strategic investors also who align with our visions. So we are going good on that. Okay. லைக் எப்போவுமே ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம தொடங்குறப்போ there will be a vision for it. இதுதான் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ iScaleProவோட விஷன் என்னவா இருந்துச்சு? iScaleProவோட விஷன் வந்து transparency in interviews and giving a fair chances to all the candidates who are skilled and who are eligible, not just because I'm in this particular city or not just because I did it in this particular college. அந்த பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஒரு transparent system create பண்ணணுங்கிறது தான் iScaleProவோட எய்மாக இருந்தது. And we also had the pain point on the same thing. So நமக்கு இருக்க ப்ராப்ளத்தை தானே நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். சேம் ஒரு கேண்டிடேட் ஹையர் பண்ணுறதுக்குள்ளே வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஹையரிங் தெம். அவங்க ரெஸ்யூம்க்கும் அவங்களோட ஒர்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ரெஸ்யூம் இஸ் வெரி ஈஸி டு பில்ட் தீஸ் டேஸ். ஏஐ கிவ்ஸ் யூ அ பர்ஃபெக்ட் 8 years ப்ரூஃப் ரெஸ்யூம்ஸ் வந்து ஏஐ கொடுத்துருது உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம கிராக் பண்ணி எனக்கு வந்து இந்த ஸ்கில் செட்டில் தான் ஆள் தேவை. மார்க்கெட்டிங்கில் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் வேணும்னா எனக்கு அந்த 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவனுக்கு என்னெல்லாம் தெரியணும்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்கள கொஸ்டின் கேட்கணும். ஸோ இதெல்லாமே வந்து வி ஹேட் அ பெயின் பாயிண்ட்ஸ் வித் இட் பிகாஸ் வி தாட் வி ஆர் ஸ்பெண்டிங் டூ மச் ஆஃப் டைம் ஆன் இன்டர்வியூஸ். ஸோ அதை ஒரு ஆட்டோமேட் பண்ணலாம் அண்ட் த காஸ்ட்டையும் குறைக்கலாங்கிறது தான் எங்களோட ஐடியா. ஸோ தட் இஸ் வை iScalePro was mainly started. ஓகே. இப்போ ஆக்சுவலி ஃபைனல் ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது, பட் நீங்கள் சொன்ன மாதிரி எவால்வ் ஆகிட்டுருக்குன்ட்டு. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐடியா மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி இருக்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அது வந்து அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ், அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? See, as I said, the founder has about 20 plus of experience. IT experience அவங்களுக்கு 20 plus years இருந்தது. இது வந்து ஒரு ஆக்சிடென்டலாக தான் இது வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட சொல்வேன். தோ வி ஹேட் அ விஷன் இந்த மாதிரி ஒரு பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மை சன் ஹேட் அ ஆண்டர்ப்ரனல் மைண்ட் செட். அவர் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகணும், 10th ஹாலிடேல வந்து பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ். ஸோ மை ஃபவுண்டர் செட் ஓகே லெட் மீ ஆல்சோ ட்ரை இட் அப்படின்னு சொல்லிட்டு தட் ப்ரோக்ராம்
நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன ப்ரோக்ராம் அது? எஸ்எல்பின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஓகே. ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு கம்பெனி எப்படி வந்து இன்கார்பரேட் பண்ணுறது, எப்படி ஸ்கேல் பண்ணுறது, ஒரு எம்பிபி எப்படி டெவலப் பண்ணுறது, எம்பிபி டெவலப் பண்ணிட்டீங்களா எப்படி ஸ்கேலிங் பண்ணணும், மார்க்கெட்டிங், சேல்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே தே கிவ் யூ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் தட். ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது வாட் ஷால் வி டூ அப்படிங்கிற கேள்வி வரும்போது இது நம்ம பேக் ஆஃப் த மைண்டில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்துச்சு இல்லை, நம்மளோட பெயின் பாயிண்ட் இது தானே, ட்ரை டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுது. MVP வரைக்குமே மை ஃபவுண்டர் டிட் இட் ஆன் ஹிஸ் ஓன் ஆஸ் அ சிங்கிள் ஹேண்டடாக. he developed the MVP. யாருமே இல்லை. He's a tech guy, so he quit his job and he did an MVP on his own. So MVP பார்த்துட்டு நாங்கள் வந்து என்னன்னா ஒரு கம்பெனி பண்ணணும்னா ப்ராப்பராக பண்ணணும், சும்மா பேருக்கெல்லாம் நாங்கள் வந்து கம்பெனி இன்கார்பரேட் பண்ணோம், ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி ஜிஎஸ்டிஸ் எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி அப்போ வந்து we also onboarded an advisor for us who had seen multiple exits, $1 million exits, few startups ஆல்ரெடி பார்த்த ஒருத்தர். அவரை வந்து நாங்கள் அட்வைசராக ஆன்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ when we showed him the MVP, he was much impressed. He said, okay, let me try to get funds for that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் ஃபண்டிங் கொண்டு வந்திருந்தாங்க, ப்ரீ சீட் கொண்டு வந்திருந்தாங்க. we got about 25 lakhs as ப்ரீ சீட். ஸோ அதை யூஸ் பண்ணி we developed a working model. டெஸ்டிங் ஒரு பார்ட் வந்து ஃபவுண்டர் அவரே வச்சுக்கிட்டார், பேக் எண்ட் அவரே பண்ணார். ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு மட்டும் வி டுக் அ வெண்டார் டீம், ஹெல்ப் ஃப்ரம் அ வெண்டார். ஸோ அதை டெவலப் பண்ணி டுக் அபவுட் ஒரு 4 to 5 months for us to complete it. And then நிறைய டெஸ்டிங் நிறைய பேர்கிட்ட வச்சு டெஸ்ட் எல்லாம் பண்ணி the product got launched in November 2023. So we started getting traction. அதுக்கப்புறம் அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் we raised close to 1 crore of funding from various sources. So அதுவுமே 2012 அப்பதான் we started kick starting. கொஞ்சம் வந்து we accelerate அடுத்து நம்ம போவோம், அடுத்த இதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நிறைய clients onboard பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி நிறைய features we started adding up, stabilizing the product. இதெல்லாமே போன வருஷம் நடந்தது. ஒரு ரோட் மேப் மாதிரியே நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இந்த MVP மினிமல் வயபிள் ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து செலவாச்சு மேம்? That was a bootstrapping இல்லனா? No. That is the beauty we had. Like we always say when people get surprised us, we are not a bootstrapped company right from the beginning. So in the MVP develop பண்றதுக்கு எங்களுக்கு வந்து was not much of cost. It's because the labor cost or the human resource was the founder himself. So it was not much costing as much. So அதுக்கப்புறமே நாங்கள் அந்த MVP இந்த ஐடியாவை சொல்லும் போதே they were impressed. They started getting work on getting pre-seed funding. By the time MVP was ready, pre-seed funding எங்களுக்கு கையில் வந்துருச்சு. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 monthsல we got the funding. So that was the in a way we are blessed with that. ஏன்னா உங்களுக்கு இப்போ தெரியுது லைக் ஒரு எல்லாருமே பாதி பேர் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுவாங்க. ரைஸ் பண்றது, மணி ரைஸ் பண்றது தான் இருக்கிறதுலே, ஃபண்ட் ரைஸ் பண்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். we did it very easily. ஸோ மற்றது எல்லாமே எங்களுக்கு அப்படியே கைக்கூடி வந்துருச்சுன்னு சொல்லலாம். மேபி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேல ஒரு கிளாரிட்டி, நீங்க ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்க, R&D நிறைய பண்ணி you created this product. Yes, we did a lot of R&D, we did a market study, we did surveys, lot of surveys. So idella what type of a surveys? So we reached out to people of different sectors. ஒரு job seeker ஆ இருக்கட்டும், ஒரு கம்பெனி நடத்துறவங்களா இருக்கட்டும், HRs கிட்ட இந்த மாதிரி வந்து உங்களோட பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்றது வந்து உங்களுக்கு will you be ready to pay for this, இந்த மாதிரியான சர்வேக்கள் நிறைய பண்ணும். அதே மாதிரி வந்து ஒரு மொபைல் நீங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ஒரு ரிமோட் இன்டர்வியூ பண்ணுறீங்க, உங்களுக்கு மொபைலில் பண்ணுறதுக்கு இஷ்டமாக இருக்குமா இல்லை லேப்டாப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி சர்வே பண்ணி தான் we came to a conclusion. ஒரு 6 months டைம் side by side MVP பண்ண இந்த சைடு வந்து we were also doing the market study also. Okay. Because ஏன் நான் இவ்வளோ கேட்குறேன்னா, பிகாஸ் மார்க்கெட் ஸ்டடியுமே இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு பிடிச்சிருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது வந்து தேவைப்படுது, ஸோ மற்றவங்களுக்கும் தேவைப்படும், நம்ம வந்து அசம்ஷனில் பண்ண முடியாது. நம்ம வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இது எனக்கு பெயின் பாயிண்ட், எத்தனை பேருக்கு இது பெயின் பாயிண்ட்டாக இருக்குங்கிறதோ ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஒரு என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்காக வந்து நான் கோடிக்கணக்கில் செலவழிச்சு ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிட்டு அது வேறு யாருக்குமே அது தேவைப்படலைன்னா இட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ அப்படி தான் ஆகுது. தே ஹாவ் அன் ஐடியா,
which is really a good idea, but ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணாம ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணாம they are jumping into பூட் ஸ்ட்ராப்பிங், கையில் இருக்க காசு போட்டு நான் டெவலப் பண்ணிடுறேன், ஆனால் அதை விற்க முடியாது, வாங்குறதுக்கு ஆள் இருக்கணும். நான் ஈவன் என் டெக் டீமுக்கும் when they develop keep developing features I tell them, நீங்கள் பாட்டுக்கும் மாவு அரைச்சிட்டே இருக்கீங்க, நான் தோசை சுட்டுட்டே இருக்கீங்க, வாங்கறதுக்கு ஆள் இருக்கணும்ல. the product has to move. If nobody is there, sales is not happening, there's no point in doing anything at all. So அதுதான் வந்து மெயின் இங்கே விஷயம், வந்து வாங்கறதுக்கு ஆள் இருக்கணும். உங்களோட ஐடியா நல்ல ஐடியா எல்லாமே ஓகே, டிமாண்ட் இருக்கா மார்க்கெட்டில்? அதுக்கு எப்படி அது டிமாண்ட் இருக்கா இல்லையா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்க்கு வந்து? இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேப், ஓகேங்களா? எத்தனை காம்படிட்டர் வந்தாலும் there'll always be a space for it. இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ், நான் என்னோட ஃபேவரட் அனாலஜி எடுத்துக்கிறேன், சிட்டியில் ஆல்ரெடி 100 ரெஸ்டாரண்ட் இருக்கு, கரெக்டுங்களா? எஸ்பெஷலி நீங்க பிரியாணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50-60 ரெஸ்டாரண்ட் இருக்கு. கரெக்டான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு எக்ஸாக்ட்லி. திருப்ப ரெஸ்டாரண்ட்ஸ் ஆரம்பிச்சுட்டே தான் இருக்காங்க. why the consumption space is there, கன்சியூமர்ஸ் இருந்துட்டே இருக்காங்க. பட் ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% இஸ் கைண்ட் ஆஃப் a failure thing because they don't do the market research. Whether this particular dish will sell hereங்கிற அந்த ஒரு market research அவங்க பண்றது கிடையாது. And in general restaurant business is a little difficult to survive. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அதே ரெக்ரூட்மெண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐடி டவுனாக இருக்குது, ரிசெஷனுங்கிறாங்க. பட் ஏதாவது ஒரு இடத்துல ஐடி டவுன் ஆச்சுன்னா நான் மேனுஃபேக்சரிங் அப் ஆகுது, ஆர் ஃபார்மா அப் ஆகுது. ஏதாவது ஒரு இடத்துல ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும், இன்டர்வியூ நடந்துகிட்டே தான் இருக்கும், இன்டர்வியூ நடக்காமல் இருக்குது. இப்போ நீங்களும் நானுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஸ்டாப்பே ஆகாது உங்களுக்கு. ஸோ இதில் எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாலுமே we will always have our chunk of bread available for us. ஸோ அதுதான் வந்து மெயின் விஷயம். ஸோ என்ன செக்டர் எடுக்கிறோங்கிறதும் இட் பேஸ்ட். நாங்கள் வந்து எங்களை we are not placing it as HR tech or EdTech. We are positioning ourselves between HR tech and EdTech. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இந்த பக்கம் ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட வந்தும் I can work, sell for them. I can work with EdTech companies, colleges and training academies. I work with them and I sell for them. So either way it's a win-win for me. That market will never go down. That's the idea. இப்போ வந்து நிறைய entrepreneurs and startup அதாவது அஸ்பைரிங் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் மாதிரி நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க மேம். ஸோ தே ஹேவ் சம் ஐடியா, மேபி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சம் ட்ரெடிஷ்னல் ஐடியா, மேபி ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு ஸ்டேஷ்னரி சம்திங் அந்த மாதிரி ஒரு வச்சுருக்காங்கன்னா, வாட்ஸ் த ரோட் மேப்? இது இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரோட் மேப் சொல்ல முடியுமா? See, first decide whether you're going to bootstrap the company or you're going to raise investment. உங்ககிட்ட வந்து பூட் ஸ்ட்ராப் பண்ணுற அளவுக்கு ஃபண்டு இருக்குது அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 2 வருஷம் என்னால் இந்த கம்பெனிக்கு பூட் ஸ்ட்ராப் பண்ண முடியும்னா நம்பி இறங்கிருங்க. அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் டு ஃபிகர் அவுட் இந்த மீன் வே எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது என்னங்கிறது. உங்களோட ஐடியா இஸ் இட் செல்லபிள் அண்ட் இஸ் இட் ஸ்கேலபிள்? ஜஸ்ட் செல் பண்ணுறது மட்டும் விஷயம் கிடையாது, உங்களால் அதை ஸ்கேல் பண்ண முடியுமா? இப்போ நான் ஒரு இடத்துல ரெஸ்டாரண்ட் பண்ணுறேன், 10 இடத்துல பண்ண முடியுமா? இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் சென்னை ஐ கேன் கண்டக்ட் இன்டர்வியூஸ் இன் US ஆல்சோ. என்னால் வந்து 100 பீப்புளுக்கும் கண்டக்ட் பண்ண முடியும், 1000 10,000 என்னால் ஸ்கேல் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ பிஸ்னஸ் ஹேஸ் டு பி ஸ்கேலபிள். அந்த ஐடியா வந்து ஸ்கேலபிள் ஐடியா இல்லை அப்படின்னா உங்களோட வளர்ச்சி ஸ்டாக்னேட் ஆகிடும். அந்த ஸ்டாக்னேஷனை உடச்சி உங்களுக்கு வெளியில் வரத்துக்கான பொறுமை உங்களுக்கு இருக்காது. ஆர் என்ன ஃபண்டு போயிட்டே இருக்கும், ஃபண்டு தீந்துட்டே இருக்கும், என்னடா இதில் போட்டுகிட்டே இருக்கோம், நமக்கு ஒன்றுமே வரமாட்டேங்குது, அடுத்த ஸ்டேஜுக்கே போக மாட்டேங்குதுன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஏன்னா அந்த ப்ராடக்ட் ஸ்கேலபிள் ப்ராடக்டாக இருக்காது. ஸோ இது ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்கள் செல்லபிளான்னு பார்க்கணும், ஸ்கேலபிளான்னு பார்க்கணும். துணிஞ்சு என்ன ஆனாலும் ஐ வில் see the end of this அப்படின்னு பார்க்குற அளவுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் த வில் பவர். ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்புங்கிறது வந்து நம்ம மூவிஸில் காட்டுற மாதிரி ஒரே பாட்டிலலாம் ஜாலியாக முடிஞ்சிச்சுன்னா எல்லாருக்குமே அது ஒரு நல்ல விஷயம் தானே. You have to work your ass off. There is no Sundays, there is no என்ன சொல்கிறது, vacation எடுக்கிறது, nothing. இது உங்களோட 24/7 நீங்கள் இதில் வந்து போடுற உழைப்பு தான். நம்ம வந்து அம்பானி லெவலுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு 10 பேர் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம உழைப்பு போடணும் இல்லையா? அண்ட் லாட் ஆஃப் ஹர்டல்ஸ், நம்ம வந்து மார்க்கெட் காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, ஃபண்டிங் பிரச்சனை, எம்ப்ளாயீஸ் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது, அட்ரிஷன்ஸ் இஸ் அ ப்ராப்ளம், எஸ்பெஷலி வித் ஐடினா அட்ரிஷன் இஸ் அ ப்ராப்ளம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ ஃபேஸிங் த அட்ரிஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி வரணும். யூ காட் டு ஹாவ் அ வில் பவர் அண்ட் அ வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. The family should not pull you down. You say,
நானாலும் பார்த்துக்கலாம் பண்ணு அப்படின்னு வந்து உங்களுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அட்லீஸ்ட் வாய் வார்த்தையாவது சொல்கிறதுக்கு ஆள் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஐ வுட் சே திஸ் இஸ் ஆல் த மெயின் ஃபேக்டர்ஸ். அண்ட் ஒன்ஸ் யூ கோன் டு ஸ்டார்ட் இட் சீரியஸ்லி, டூ அ MVP, டூ thorough market studies, you have to have your research on point, competitor analysis பண்ணணும், உங்களோட TAM SOM என்ன, உங்களோட மார்க்கெட் என்ன, சைஸ் என்ன, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு if you see a positive sign that no I can little bit of hard work will get me to the next level னா துணிஞ்சு இறங்கிட்டு. ஓகே, என்டையராக உங்கள் கம்பெனி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் மேம். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது? பிகாஸ் எக்கச்சக்க லே ஆஃப், நம்ம வந்து பேப்பர் எடுத்தாலே அதுவும் பல்க் லே ஆஃப் தான் இருக்குது. ஸோ எதனால் அந்த லே ஆஃப் நடக்குது? வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஐடி? See, அந்த ஃபியூச்சர் ஆஃப் ஐடி என்னங்கிற சொல்கிற அளவுக்கு ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட். ஸோ வாட் ஐ சி இன் த கரண்ட் சினாரியோ இஸ் ஐடி இஸ் ஸ்லோயிங் டவுன் இன் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஆள் எடுக்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, எஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வை ஐ சி திஸ் இஸ் லைக், சி ஐ டோன்ட் திங்க் ஏஐ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஏஐ வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுற ஒரே ஒரு ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் ரோல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சேலஞ்ச் பண்ணும். இப்போ ஒரு கோடு வந்து எழுதி கொடுத்துருந்தாலும் அந்த கோடு என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு வந்து கோடு தெரிஞ்சவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஏ வில் பி அசிஸ்டிங் யூ, இட் வில் நாட் ரீப்ளேஸ் யூ அட் எனி காஸ்ட். ஸோ இதுதான் என்னோட கொஞ்சம் ஐடி இஸ் ஸ்லோயிங் டவுன் இன் ரெக்ரூட்மெண்ட். பட் ஐ திங்க் இட் வில் பிக் அப். எப்பயுமே வந்து ஒரு டவுன் ஃபேஸ் வந்துட்டு தான் தென் வி வில் பவுன்ஸ் பேக். ஸோ இப்போதைக்கு ஐடி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ரெக்ரூட்மெண்ட் விஷயத்தில் ஐடி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. தே ஆர் சேயிங் வி ஆர் நாட் டூயிங் ஆக்டிவ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் அண்ட் ஆல். பட் இன் ஜென்ரல் அதர் செக்டர்ஸ் ஆர் பிக்கிங் அப், லைக் ஃபார்மா, மேனுஃபேக்சரிங், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அ பேலன்ஸ். அதாவது நீங்கள் அனலைஸ் பண்ண விஷயத்தை பற்றி பார்க்குறப்போ ஐடி யூ ஹேவ் ஸ்டார்டட், பட் ஓகே மேபி ஐடி இப்போ டவுன்ஃபால் ஆனாலுமே ஐம் நாட் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் ஐடி, ஐ ஹவ் ஸ்விட்ச் டு நான் ஐடி ஆல்சோ ஃபார் மை ப்ரொஃபஷன் மாதிரி தான் எனக்கு. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் வாட் வி டு. ஓகே மேம். ஸோ 2 வருஷம் 3 வருஷம் ஜேர்னியில் வித்யா எந்த அளவுக்கு வந்து எவால்வ் ஆயிருக்காங்க? பிகாஸ் கோ-ஃபவுண்டராக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. வாட் இஸ் திஸ் ஒன் திங் தட் ஐ லைக் ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் இட், இந்த விஷயத்தை நான் மாற்றிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? See, to be very frank, என்னோட ஸ்கூல் ஆர் காலேஜ்லேயுமே வந்து ஐ வாஸ் நெவர் அ கரியர் ஓரியன்ட் பர்சன். எனக்கு இது ஆகணும் அது ஆகணும்னு எந்த ஒரு எய்முமே இருந்தது கிடையாது. ஐ ஆல்வேஸ் கோ வித் த ஃப்ளோ கைண்ட் ஆஃப் பர்சன். இந்த 3 வருஷம் ஜேர்னி ஹேஸ் evolved me a lot. It has என்னை வந்து ரொம்ப செதுக்கியிருக்குன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து approaching people. நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்ட்ரோவர்ட், பட் இன் ரியல் பர்சன் ஐ எம் அன் இன்ட்ரோவர்ட். நான் சட்டுன்னு அவ்வளோ பேச மாட்டேன். ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணுறதுனா எனக்கு யோசிப்பேன், நான் எதுக்கு நம்ம போய் அவங்கள இது பண்ணணும். பட் பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர் அடி வாங்குவோம், அடி வாங்கி தான் கற்றுப்போம். இது வந்து இதை பண்ணால் தான் we can survive in the market or the company will go to the next levelங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் I've learned so much in this 3 years. இன்னும் ஒரு ஹெச்ஆர் பாயிண்டில் இதெல்லாம் வந்து கம்ப்ளைன்சஸ் பார்க்கணும், இதெல்லாம் பண்ணணும். I work with HRs and I've learned how to raise funds. இப்போ என்ன தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டிங்கன்னா பாஸ் 3னா என்ன, MGT 14னா என்ன, எல்லாம் நல்லா சொல்ல முடியும். எவ்வளோ நாள் ஃபண்டு உள்ளே கொண்டு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள், ஷேர் அலோகேஷன், கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், இதெல்லாமும் விச் ஐ நெவர் நியூ தட் ஐ வுட் டூ ஆல் திஸ் திங்ஸ். Talking to people, approaching them, and again கேமரா ஷை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஐ ஸ்டார்டட் வென் முன்னாடிலாம் ஏதாவது ஒரு ஃபீட்பேக்கு மைக்கு நீட்னா கூட என்கிட்ட கேட்டுறாதீங்க அப்படின்னு நான் 2 ஸ்டெப் பின்னாடி போகிற ஆள். இஃப் சம்படி ஆஸ்க் சம்திங் ஐ எம் போல்ட்லி டாக்கிங் அபவுட் இட். மெயினாக வந்து பர்சனல் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஐவ் பிகம் மோர் லெஸ் கோவம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஐ எம் அ ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஸோ எப்படி பொறுமையாக இருக்கு தெரியல இல்லை, அது இந்த 3 வருஷத்தில் வந்து அதுதான் சொல்லடியா, அது வந்து பாஷா இப்போ வந்து மாணிக்கமாக உட்காந்துருக்காங்கிற மாதிரி. ஸோ பொறுமையாக இருக்கிறது எப்படி கற்றுக்கிறேன். ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஹவு டு ஹேண்டில் பீப்புள். எஸ்பெஷலி இன் திஸ் 3 years ஐ டூ ட்ராவல் வித் அ லாட் ஆஃப் ஃபெலோ ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆல்சோ.
ஸோ அவங்க கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிறது இதெல்லாம் வந்து ஐ ஹவ் ஓப்பன் அ நியூ அவென்யூ ஃபார் மீ. கற்றுக்கிற விஷயத்திலும் சரி, ஒருத்தங்களை பார்த்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது இது ரெண்டுத்தையுமே அப்சர்வ் பண்ணுறது. I've come a long way in fact. There is a lot of difference. அதை பற்றி நீங்கள் சொல்கிறப்பே தெரியுது. There is a lot of difference, and it is also going to be a very long journey. Yeah, of course. We just started it, but அதுலேயே வந்து இவ்வளோ நீங்கள் கற்றுட்ருக்கீங்கன்னு. அண்ட் அதே மாதிரி மேம் இப்போ விமென் வந்து இப்போ ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்காங்க, ஒரு ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னா அதில் வந்து சாதிக்கிறாங்க, தட்ஸ் அதர் திங். பட் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, வீட்டையுமே நம்ம பார்த்துக்கணும் தான். கண்டிப்பாக அதை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நோ ஐ எம் அ கரியர் பர்சன்னா நோ, இட்ஸ் நாட் லைக் த இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஸோ கரியருமே பார்த்துக்கணும். வி ஹேவ் ஆர் மீன் டைம் ஆல்சோ. நம்மளை வந்து பர்சனாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ ஹாபீஸோ, ஸோ இது எல்லாமே இருக்குது. இது எப்படி நீங்கள் வந்து டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? சரி, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியர் விமனாக இருந்தாலும் வீட்டை பார்த்துக்கணும். தட் இஸ் த டேக் தட் ஹஸ் பீன் புட் ஆன் த விமன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் யூ நீட் டு ஹேவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி வேர் யூ கேன் ஐதர் ஒர்க்கை டிவைட் பண்ணிக்கிறோம், இல்லை உன்னோட ஒர்க்கை நான் ஈஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேங்கிறத பார்க்கணும். ஸோ இதை இப்போது எல்லாருமே வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும், பட் எல்லாத்துக்குமே ஒரு லெவல் இருக்குது. தேர் இஸ் அ பிரேக்கிங் பாயிண்ட் ஃபார் எவ்ரி திங். ஐ கான்ட் ட்ராவல் அரவுண்ட் சேல்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே இப்போ அடுத்தது நான் என்ன சமைக்கணுங்கிற ஒரு தாட் வரும் பார்த்தீங்களா. தட் வில் பி த மோஸ்ட் இரிட்டேட்டிங். பட் ஆக்சுவலி இப்படி தான் நடக்குது. எக்ஸாக்ட்லி. இந்த ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம சொசைட்டியில் வந்து வி ஆல்வேஸ் ரொமான்டிசைஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அ மேரிட் விமன். இஃப் யூ ஆர் அ மதர், தென் மதர் சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்புகள், அம்மானா சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அம்மானா இதை பண்ணி, and also sometimes it might guilt trip us also. Exactly, that is also there. So what I struggled a lot initially, நான் வந்து போய் சொல்ல மாட்டேன், எனக்கு அப்படி பேக் ஆஃப் த ஹேண்டாக வந்துச்சுன்னா போய் சொல்ல மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஏன்னா எனக்கு ஐ ஹேட் அ சன் ஹூ ஹேட் இஸ் போர்டு எக்ஸாம்ஸ் லைக் 10th +1 and +2 அந்த டைமில் இருந்தார். தோ நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லிலாம் கொடுக்க போகிறதில்ல, பட் ஐ ஹாவ் டு கீப் அன் ஐ ஆன் him. I have to make sure everything is good for him, okay for him. இந்த ஜாபும் ஒர்க்கும் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங். எனக்கும் வந்து ஐ எம் எவால்விங் வித் த ஒர்க். ஸோ அதையும் கற்றுக்கிறதுக்கு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். மேனேஜிங் ஹவுஸ், இட் வாஸ் ரியலி டிஃபிகல்ட். பட் லக்கிலி ஐ ஹேட் அ சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. ஸோ we outsourced things which we could do it. So cooking help, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து we started doing. கொஞ்சம் ஒர்க்கை பிரித்து இது பண்ணிக்கிறது. ரொம்ப மீட்டிங் ஹெக்டிக்காக இருக்குது, பேக் டு பேக் மீட்டிங்ஸ் இருக்கு, சமைக்க முடியலையா, ஓகே லெட்ஸ் ஆர்டர் அவுட். இந்த மாதிரி விஷயங்கள்ல we started doing compromises. ஸோ அது எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் மை சன், I raised him as an independent kid. லைக் என்னோட நீட் இல்லாமல் அவரோட தேவைகளை அவரே பார்த்துக்கிற அளவுக்கு he was there. ஸோ அவருமே வந்து ஓரளவுக்கு he was helpful. What I did was I planned. ஸோ இப்போ சில சமயம் வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து நோ ஒர்க், யூ வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வி பிளான்ட் அண்ட் வி செட் வி எக்ஸிக்யூட்டட் இட் அக்கார்டிங்லி. மீட்டிங்ஸ் இருக்கா, ஓகே நாளைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது, இன்றைக்கி நான் இப்படி தான் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி பண்ணுறதுனால ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ் இட். I'm still struggling on that. I'm learning how to balance still it. Yeah. Evolving. Exactly, I'm learning to balance it. That's so nice, ma'am. And Magic 20 Tamil is a audio book app. So நிறைய வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் அந்த மாதிரி புக்ஸ் தான் நாங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணி ஆடியோ புக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டான புக் என்ன? லைக் எப்பயாவது நீங்கள் வந்து லோவாக இருந்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் படிப்பீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? See, I am more of a music person. புக்ஸ் படிப்பேன், ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன், லைக் ரொம்ப வெறித்தனமாக படிச்சுட்டு இருந்த காலகட்டங்களும் உண்டு. பட் ஆஃப் லேட் entrepreneurship has taken all the pleasures away from me. ஸோ எனக்கு ஒரு half an hour கிடச்சா வேறு எதுலையாவது ஃபோக்கஸ் பண்ணுறோமா அந்த மாதிரி தான் தோணுது. பட் எனக்கு வந்து ஐ லைக் ஃபிக்ஷன் அ லாட். குறிப்பாக தமிழ் நாவல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்மணி குணசேகரன், ஐ ஹாவ் ஃபியூ புக்ஸ் ஆஃப் ஹிம் வித் மீ ரெடிமேட். ஸோ அது வந்து எனக்கு எப்போ எதுவாக இருந்தாலும் when I feel low or when I feel need to have a relaxation, படித்த புக்காகவே இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி படித்தாலும் பரவாயில்ல, I start his books. ஸோ கண்மணி குணசேகரன் is one of mine, and பெருமாள் முருகன், இவங்க ரெண்டு பேரும் என்னோட ஃபேவரட் ஆத்தர்ஸ். ஸோ I read their books often. That's so nice, ma'am. And thank you for this wonderful conversation. Thank you so much. நம்ம நிறைய பேசணும், வித்யா பற்றியுமே பேசணும், இல்லைனா iScalePro பற்றியுமே பேசணும். ஸோ thank you for sharing your journey. Thank you for having me. It's one of the honors, நான் சொன்ன மாதிரி வந்து entrepreneurshipல வந்து என்ன ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் வந்து உங்களோட வந்து ஒரு
பாட்காஸ்ட்டுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்து உட்காருவேன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நானே சிரிச்சிருப்பேன், வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பர்க்ஸ் ஆர் யூனோ அவ்வளோ எஃபர்ட் போடுறோம், அவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் நமக்கு கிடைக்குதில்ல, ஒரு சின்ன ரெகக்னிஷன் கிடைக்குதில்ல. ஸோ ஐ பீன் லுக்ட் அஸ் அ co-founder who is worth of giving an interview or என்ன பாட்காஸ்ட் பண்ணுற அளவுக்குங்க, அதுவே வந்து எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ மேம்.